வாழ்க்கையில என்னன்னா எது வேணாலும் சாதித்து விடலாம். நம் உயிரை கண்டவன் எவன்? அவ்வளவுதான் விஷயம். MBBS MD படிச்ச ஒரு மருத்துவரால தன்னோட உயிரை பார்க்க முடியாதுங்க. சவால் பெரிய. அங்க போய் விண்வெளியில ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்த எந்த விஞ்ஞானியாலையும் தன் உயிரை கண்டானா பாத்திர முடியுமா? உலகம் முழுக்க எனக்கு ஃபேன்ஸ் இருக்கான், உலகம் முழுக்க எனக்கு பக்தர் இருக்கான். உன் உயிரை நீ கண்டாயா? யாரா உன்னுடைய நிஜமான தாய் தந்தை? நீ என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்த அப்படின்னு உன்னால அறிய முடியுமா? சொல்ல முடியுமா? அவன்தான் ஒரு செயல். கிறுக்கு பிடித்து அருணகிரியும் மாணிக்க வாசகர்லாம் பக்தியில எழுதல, தன்னை உணர்ந்தான், தெளிவடைந்தான், புரிந்தான். காரணம் யார், காரியம் என்ன, செயல் என்ன, எந்த வடிவத்துக்காக தோன்றப்பட்டோம், யார் நம்மளை உருவாக்கினால், தெரியாமல் அறியாமல் கோமாவில் போய் படுத்திருக்க பார். அந்த மாதிரி மனித செயல்ல கோமாவில் படுத்துக்கிட்டு என்ன மாதிரி அறிந்தவனை நீ என்ன சொல்ற? அறிந்தவன் தெளிந்தடைந்தவன கடவுள் மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்க மனிதர்கள் அலைகிறாங்க. எந்த கடவுளடா நீ கண்ட? ராமனை கண்டாயா? சிவனை கண்டாயா? பெருமாளை கண்டாயா? 3 வேளை குளிக்கிறீ, எல்லாம் சரி. கடவுளை நீ எங்க கண்ட? கடவுளை கண்ட ஒரு ஞானி தெல்ல தெளிவாக கடவுள் யார், எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்ன செயல் வடிவமாக இருக்கிறான் அப்படின்னு எழுத்து வடிவமாக பாடல் வடிவமாக தன்னையே உருக்கி கொடுத்துட்டு போயிட்டான். வடலூர்ல இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, கடவுளை கண்டால் கரைவது எனக்கு ஒரு பெரிய சமாச்சாரமே இல்லைன்ட்டு போயிட்டான். கடவுளை காணலன்னா தான் நீ என்ன பண்ணுவ? இன்னொருத்தன்ட்ட உன் உடலையோ உன் அஸ்தியோ கொடுத்து கரைக்கணும். கடவுளை கண்டு மட்டும் பாரு, உன் உடல் தானா கரையும். கடவுளை காணாத உன் உடலுக்கு தாங்க ஒருத்தன் கொல்லி வைக்கணும். கடவுளை கண்டவன் உடலுக்கு கொல்லி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது கடவுள் பார்த்துக் கொள்வான். அதனால்தான் மாணிக்க வாசகனுக்கு எவன் கொல்லி வைத்தான், எவன் மண்ணள்ளி போட்டான்? வான் கலந்தான் மாணிக்க வாசகன் என்றால் எப்படி? காண்றவனை காண்டா வான் கலப்போங்க, காணாதவனை கண்டா என்ன எங்க போய் கலப்போம்? புரியுதா?